அழியாது நிலை நின்று ஆட்சி புரிவோனே. இன்றைய நவீன யுகத்தின் அதிபயங்கர அனர்த்தமாக வரலாற்றேடுகளில் அழியா நினைவுகளாக முத்திரை குத்தி பதிந்து சென்ற சுனாமியின் ஞாபகார்த்தமாக கடந்த 2004ஆம் ஆண்டு இடம்பெற்ற ஆழிப்பேரலையினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக வழங்கப்பட்ட கிரீன்ஃபீல்ட் வீட்டு திட்டமே இவ்வாறு உங்களுக்கு காட்சியளிக்கின்றது. சுனாமி அனர்த்தம் இடம்பெற்று இன்றுடன் 8 வருடங்கள் கடந்த நிலையில் இன்றும் கஷ்டங்களையும் இன்னல்களையும் அனுபவித்து வருகின்றனர். பல்வேறு தரப்பினரால் புறக்கணிக்கப்பட்ட இம்மக்களின் இன்றைய நிலையை கலசம் டிவியின் ஊடாக முழு உலகிற்கும் வெளிச்சம் போட்டு காட்டுகின்றோம். 2004 மார்கழி மாதம் 26 அதிகாலைய வேளை. 2004 மார்கழி மாதம் 26 அதிகாலைய வேளை. சரமாரியாயாடி அலை மேலெழுந்து சாதனை புரிந்த இவ்வரலாறு கேளி. இந்தோனேசியாதன் சுமாத்ரா தீவில் இடியேறாய் எழுந்த அலை தெற்காசியாவின் இந்தோனேசியாதன் சுமாத்ரா தீவில் இடியேறாய் எழுந்த அலை தெற்காசியாவின் கல்முனை பிரதேசத்தின் சுகாதாரத்துறையில் பாரிய பங்காற்றி வரும் கல்முனை அஸ்ரப் ஞாபகார்த்த வைத்தியசாலையின் பின்புற தோற்றத்தையே நீங்கள் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கின்றீர்கள். கேளீர் பங்காடி சென்றபடி காவக்கதை கேளீர். 2004 மார்கழி மாதம் 26 அதிகாலைய வேளை. விஞ்ஞானம் வளர்ந்ததென வீராப்பு பேசும் வெகுளிகளை மூக்கின் மேல் விரல் வைக்கச் செய்தேன். விஞ்ஞானம் வளர்ந்ததென வீராப்பு பேசும் வெகுளிகளை மூக்கின் மேல் விரல் வைக்கச் செய்தேன். அஞ்சாது அணையாத விருந்தாளியாகி அலை வந்து ஓடோட விரட்டியது கேளீர். அலை வந்து ஓடோட விரட்டியது கேளீர். 2004 மார்கழி மாதம் 26 அதிகாலைய வேளை. முத்தம்மா படவைக்குள் முக்காடு போட்டு முன்னாடே ஊரடி வைப்பதற்குள்ளாரே. முத்தம்மா படவைக்குள் முக்காடு போட்டு முன்னாடே ஊரடி வைப்பதற்குள்ளாரே. காத்திரமாய் வந்த அலை கடுகதியாய் சூழ்ந்து கண்மூடி ஒழிப்பதற்குள் கவர்ந்து சென்றதையா. சுனாமியால் 2004ஆம் ஆண்டு பாதிக்கப்பட்டு 456 குடும்பங்கள் ஜனாதிபதியால் மேற்கொள்ளப்பட்டு இந்த வீட்டு திட்டத்தில் நாங்கள் அமர்த்தப்பட்டிருக்கிறோம். ஆனால் இதுவரை காலத்துக்கும் எமக்கு கிடைக்க வேண்டிய உதவிகள், அந்த உதவிகள் சீரான முறையில் எதுவும் எங்களுக்கு கிடைக்கல. முக்கியமான உதவிகள் இந்த நாட்டில் மிகப்பெரிய பிரச்சனை டெங்கு பிரச்சனை. இந்த டெங்கு பிரச்சனை உயிரை கொல்றக்கூடிய ஒரு நோய் அறிக்குது. இருந்தாலும் இதுக்குரிய எந்த நடவடிக்கையும் எமது மாநகரம் சரி, இது சம்பந்தப்பட்ட அதிகாரியும் சரி, இதுவரைக்கும் எமக்கு அந்த முக்கியமான அந்த சுகாதாரம் குப்பைகள் ஆற்றுறதும் சரி, அதுக்குரிய பக்கெட் வைக்கிறதும் சரி, இந்த மக்களை சந்திக்கிறதுலையும் சரி மிகவும் பின்தங்கிய நிலையில் இருக்குது.
அது மட்டுமல்ல, நாங்கள் பல முறை எமது மாநகர சபைக்கு ஒரு சிறப்பான மாநகர சபையாக இன்றைக்கு கல்முனை மாநகர சபை இயங்குறதாக மக்கள் கூறிக்கொள்ளுது. அதில் பெருமைப்படுறோம் கல்முனையில். இருந்தாலும் இங்கே சுனாமியால் பாதிக்கப்பட்ட மக்கள் இந்த கல்முனை தொகுதிக்குள்ள ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகமாக பார்க்கப்படுது. ஏனென்றா இந்த உளவியல் ரீதியாகவும் சரி மற்றும் சுகாதார ரீதியாகவும் சரி எந்த ரீதியில் பார்க்க போனாலும் அதாவது இந்த அதிகாரிகளின் கண்ணோட்டம் மிகவும் பின்தங்கிய நிலைமையிலே இன்று பார்வையிடுறதும் இல்லை. அது பலமுறை கடிதம் கொடுத்துருக்கோம். மாநகர சபைக்கு அறிவிச்சிருக்கோம். மாநகர முதல்வருக்கு கடிதம் மூலமாகவும் அறிவிச்சிருக்கோம். கௌரவ தலைவர் ஆசாத் ஆஜியார் ஊடாகவும் அறிவிச்சிருக்கோம். அதுபோல டிப்யூட்டி மேயர் வந்துக்கிட்டு எல்லையில் இருக்காரு. இந்த கிரீன்ஃபீல்ட் எல்லையில், அதாவது கூப்பிடும் தூரத்தில் அதாவது டிப்யூட்டி மேயர் இருக்கார், உதவி மேயர் நிஷா காரியப்பர் அவர்களிடம் இது சம்பந்தமாக முறையிட்டம், அதாவது பக்கெட்டுகளை தாங்க அல்லது எங்களுக்கு பக்குகளை கட்டி தாங்க. ஆனால் முழுக்க இந்த கமிட்டி தான் இந்த குப்பையில் கட்டுறதும் சரி மற்ற தேவைகளை பார்க்குறதும் சரி ஒரு அரசாங்கமாக எங்களை பார்க்க இல்லாத ஒரு சிறிய குழு, ஒரு 100 ரூபாய் மாதம் அந்த சந்தாவை தான் அந்த மக்கள்கிட்ட நாங்கள் பெறுறோம். அதை கொண்டு இப்படியான பாரிய வேலை திட்டங்களை நாங்கள் செய்ய இயலாது. அதுக்கு மாநகர அதாவது உதவி கிடைச்சா மட்டுமே இது முற்றுமுழுதாக இல்லாமல் செய்யலாம். அதுபோல எமக்கு ஒரு பாடசாலை இருக்கின்றது. சுனாமிக்கு பின்னர் கட்டப்பட்ட பாடசாலை தகரக்கோட்டையில் இயங்குறா இந்த கிரீன்ஃபீல்டு மட்டும்தான் இருக்கும். வேறு இலங்கையில் எங்கேயுமே இருக்காது. அதுபோன்று எமக்கு இலகுவாக செல்லக்கூடிய பாதை ஒன்று இருக்கிறது. அதாவது பஸ் ஸ்டாண்ட், பிரதேச இலவு, மாநகர சபை இப்படி செல்றதுக்கு எங்களோட பெண்களும் சரி எங்களோட பிள்ளைகளும் சொல்லி இந்த பாதையை பயன்படுத்துறதுக்கு அந்த பாதை இன்றைக்கு ஒரு மேட்டு திடலாக காட்சி அளிக்குது. ஏன்னா அந்த இரிகேஷன் டிபார்ட்மெண்ட் தோன்றாங்க, அந்த மண்ணை அந்த ரோட்லேயே போட்டு போகிறாங்க. இதை முறையிட்டாலும் சரி அதை பார்வை பலமுறை முறையிட்டுருக்கோம். அதை இன்னும் அவங்க சுத்தப்படுத்துறையும் இல்லை, அந்த பாதையை பயன்படுத்துவதும் இல்லை. மிக பெருமதியான பாதை ஒன்று. இன்னொன்று இந்த பாதைகளில் பார்த்துருப்பீங்க நீங்கள் சேர்னர் இந்த பாதையாக தெரியுது. இந்த மாநகர சபை நாங்கள் இந்த 3 வருடத்துக்குள்ள 3 முறை மட்டும்தான் மாநகர சபை வாகனம் வந்திருக்கு. நீங்கள் அங்கே இருக்கிற பதிவேட்டில் கூட பார்க்கலாம். மாநகர சபையில் இந்த கிரீன்ஃபீல்டுக்குள்ளே எத்தனை தடவைகள் மாநகர சபை வாகனங்கள் வந்திருக்குங்கிறது. அதுபோல் இந்த மின் விளக்குகள் எரியாமல் இருக்குது. எமக்கண்டு ஒரு மாநகர சபை உறுப்பினர் கல்முனைக்கென்று பிரதிநிதித்துவப்படுத்துகிற ஒருவர் இருக்கார், பரகாத். அவர் சென்று இதை பார்வையிடணும். இப்படியான அவங்க இந்த வேலைகளை செய்யாவிட்டாலும் பரவாயில்லை, இந்த மக்களோட சந்தித்து அந்யோன்யமாக ஒரு பழக்கத்தை ஏற்படுத்திக்கணும். பேச்சுவார்த்தை நாங்கள் இருக்கோம்ங்கிறத தெரியப்படுத்தணும். அது கூட இல்லாமல் இருக்குது. மிக கஷ்டமான ஒரு நிலைமையில் இந்த மக்கள் இருக்குது. 3 வருஷம் அதோடத்துக்கு ஒழுங்காக குப்பெடுக்காதில்ல. அங்கெல்லாம் அந்த வாய்க்கால் ஓரத்தால் பெரியோர் எல்லாரும் குப்பை கொண்டு ஓட்டுறதால நொழும்பு தொல்லை மிச்சம் கஷ்டமாக இருக்குது. நொழும்பு மட்டும் இல்லை, பாம்பு எங்கிட்ட சிறு புள்ளிகள் வருது இருக்கு. அதுகள் தப்பி தவறு என்ன நடக்குமாங்கிறது எங்களுக்கு தெரியாது. 5-6 வருஷம் பொறுத்து போட்டு தான் நாங்கள் மாநகர சபைக்கு உள்பட்டு வேறு மக்கள்ண்டா அநியாயம் செய்திருக்கோம். அந்த மாநகர சபைக்கு நாங்கள் அப்படி கொடிய பாவிகளில் நாங்கள் அப்படி எங்கிருந்து பொறுத்து இருந்து ஜனாதிபதி எடுத்து நாங்கள் எல்லா விளம்பரமும் கேட்டு எங்களுக்கு 3 பேஜஸ் உழவு தரண்டா அதுவும் தரல. எங்களை இப்போ பெரிய இதில் இன்னலுக்கு ஏற்படுத்தி எங்களுக்கு நொழும்பு தொல்லையும் அங்கால குப்பையும் சில இதுவும் பாதுகாப்பு தப்பலைப்படுத்தி தரண்டா அதுவும் செய்யலை. இப்போ இதெல்லாம் செய்கிற இந்த மாநகர சபை செய்யாமல் நாங்கள் பொதுமக்கள் தானே செய்கிறோம். நேரத்தோட ஆர்ப்பாட்டம் எடுத்த மாதிரி இப்போ ஆர்ப்பாட்டம் எடுத்துக்க அந்த மாநகர சபைக்கு உள்பட்டு தானே நாங்கள் இதில் முடிச்செடுக்கணும். இது பற்றி உரியவர்கள் கவனம் செலுத்துவார்களா என்ற கேள்வியுடன் கலசம் செய்திகளுக்காக அரசு தாரிஃப்.